வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவங்க வீடியோ போடாம நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. உங்கள் எல்லாரோடைய அன்புக்கும் மனசார நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க. அதனால தான் என்னால் கமெண்ட்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல. அதான் ஒரு சின்ன வீடியோவாகவே உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு தேர்ஸ்டே மார்னிங் இருந்தே சிவியர் ஃபீவராக தாங்க இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி என்னால் மொபைல் யூஸ் பண்ணக்கூட முடியல. அதனால தான் அன்றைக்கி நான் வீடியோவும் போடல. நிறைய பேர் அன்றைக்கே கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க இன்றைக்கி வீடியோ வருமா வராதான்னு. ஆனால் அதையே நான் நெக்ஸ்ட் டே தாங்க பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் எனக்கு என்ன ப்ராப்ளம்னு போட்டிருந்தேன். நான் அந்த போஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப பாசமாக என்னை விசாரிச்சிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. அதே மாதிரி நிறைய பேர் எனக்காகவும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம், உங்களுக்கு சீக்கிரமாக உடம்பு சரியாயிடும், உடம்பு சரியானதுக்கப்புறமே நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்லாம் ரொம்ப அக்கறையாக பேசியிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஆனால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, என்னால் தனித்தனியாக யாருக்குமே இப்போ வரையும் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல. சொல்லப்போனால் எனக்கு இப்போ ஃபீவர்லாம் சரியாயிடுச்சுங்க. ஆனால் கோல்டு காஃப் இன்னும் அதிகமாகவே தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 2 டேஸ் லீவ் விட்டுட்டோம். அதனால இன்றைக்கி எப்படியாச்சும் வீடியோ போடலான்னு நானும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேங்க. ஆனால் நிஜமாக என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. ஒரு 2 நிமிஷம் நான் தொடர்ந்து பேசினா கூட எனக்கு கண்டினியூஸாக இருமல் வந்துகிட்டே இருக்குது. நானும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்கனால என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. அதே மாதிரி வாய்ஸ் ரொம்ப ஹையாகவும் என்னால் பேசவே முடியலை. ரொம்ப கம்மியான வாய்ஸோட தான் பேசுகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோலே என்னோடய வாய்ஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். 2-3 நாளாகவே நிறைய பேர் விசாரிச்சுட்டே இருக்கீங்க. அக்கா உங்களுக்கு இப்போ ஹெல்த் பரவாயில்லையா, ஃபீவர் உங்களுக்கு சரியாயிடுச்சான்னு கேட்டு நிறைய மெசேஜஸ் வந்துருந்துச்சு. உண்மையாக உங்கள் யாருக்குமே என்னால் தனித்தனியாக கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண முடியல. அதுக்கு ரியல்லி சாரி. பிகாஸ் என்னால் மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியலைங்க. அப்படி யூஸ் பண்ணால் ரொம்ப கண்ணெரிச்சலாக ரொம்ப தலைவலியாகவே இருக்குது. அதனால தாங்க என்னால் தனித்தனியாக உங்கள் யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. என் மேலே இவ்வளோ பாசமாக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதாங்க, நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் வீடியோ கொடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ நாளைக்கும் வீடியோ வருமானு கேட்டால் 100% எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. ஆனால் வெனஸ்டே இருந்து வீடியோ கொடுக்கறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க. அதே மாதிரி வீடியோ டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் தொடர்ந்து பேசினா இருமல் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் பிரேக் எடுத்து தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வீடியோ டைமிங் கம்மியாக இருந்தால் ஒரு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக கொடுக்குற மாதிரி நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்ம காதலில் விழுந்தேன் ஸ்டோரிக்கு 4-5 நாள் நான் பிரேக் விட்டனால யாரும் நம்ம ஸ்டோரியை மறந்துருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். திரும்பவும் நான் ஸ்டோரி போட ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்போவும் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஸ்டோரியில் இன்னும் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் இருக்குது. அப்புறம் சில ட்விஸ்ட்டும் ஸ்டோரியில் வச்சுருக்கோம். அந்த ட்விஸ்ட் எல்லாமே ரிவீல் ஆகணும்ல, இனிமேல் ஒன்று ஒன்றா ரிவீல் ஆக போகுது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத சீன்ஸ் எல்லாமும் வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறமும் எப்பயும் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் நீங்கள் நம்ம ஸ்டோரிக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. என்னோடய ஹெல்த்தை பற்றி விசாரித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தனித்தனியாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுங்க, முன்னாடி விட நம்ம சேனலில் இப்போ கொஞ்சம் வியூஸ் டவுனாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. பிகாஸ் என்னோடய ஸ்டோரியை பிடிச்சி பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் அதை பற்றிலாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணவும் இல்லை, அதை பற்றி நான் பேசவும் இல்லை. எனக்கு என்னென்னா, நிறைய பேர் லைக்ஸையும் குறைச்சிட்டிங்க. ஆனால் லைக் மட்டும் கொஞ்சம் நிறைய பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உண்மையாகவே சொல்லட்டுங்களா, வியூஸை விட நீங்கள் போடுற லைக்ஸு கமெண்ட்ஸு இதெல்லாம் பார்க்குறப்ப தாங்க அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நிஜமாகவே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வீடியோவை இத்தனை பேர் பார்க்குறாங்க, நமக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்கன்றது அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும்
எங்களுக்கு நெக்ஸ்ட்டு எபிசோட் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் கேட்குறேன். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாதிக்கு பாதி பேர் நம்ம ஸ்டோரியை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசி போர் அடிச்சிருந்தா ஐம் ரியலி சாரிங்க. நான் உங்ககிட்ட முக்கியமாக தேங்க் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே ரெடி பண்ணேன். சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.